பூகம்பம் வராமலே ஒவ்வொரு நாளும் நில அதிர்வை உணர்கிறோம். குடியிருப்பு பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தால் சுவாசக் கோளாறு ஏற்படுவதாகவும் உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு தெரிவித்து பள்ளிக் குழந்தைகளுடன் பொதுமக்கள் முகக்கவசம் அணிந்து ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் தனியார் சைசிங் நிறுவனம் 20 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்நிறுவனம் 3 மாதங்களுக்கு முன்பு விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் 300க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்குவதால் அதிக அளவிலான ஒலி மாசு ஏற்படுவதாகவும் இதனால் நள்ளிரவில் தூங்க முடியாமல் குழந்தைகள் சிரமப்படுவதாகவும் பூகம்பம் வராமலேயே நில அதிர்வை ஒவ்வொரு நாளும் உணர்வதாகவும் இந்நிறுவனத்தில் இருந்து வெளியேறும் புகையினால் சுவாசக் கோளாறு மூச்சு திணறல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து காவல் நிலையத்திலும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்திலும் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனக் கூறி இன்று அப்பகுதி மக்கள் பள்ளி குழந்தைகளுடன் முகக்கவசம் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் இப்பகுதியில் உள்ள அனைத்து பொது மக்களையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்துள்ளனர். போராடுவோம் போராடுவோம் சைசிங் மூடும் வரை போராடுவோம். மக்களை பாதிக்கும் சைசிங் மூடும் வரை நாங்கள் போராடுவோம். இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இது முன்னாடி பாலிபுரத்தில் இருந்தோம். இந்த இடத்துல வந்து பின்னாடி வந்து ஒரு சைசிங் கம்பெனி வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து இயங்கிட்டு வருது. அதில் வந்து அதிகப்படியான ஒலி மாசும் காற்று மாசும் ஏற்பட்டுருக்கு. இது குறித்து பொதுமக்கள் அனைவரும் நிறைய புகார் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000-1500 மக்கள் வீடுகளுக்கு மேலே இருக்குது. இங்கே நிறைய குழந்தைங்க முதல் வயசானவங்க வரைக்கும் இருக்காங்க. இந்த ஒலி மாசுபாடு பாட்டினால நிறைய குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு மன அழுத்தம், அந்த ஹியரிங் லாஸ் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு பிபி லெவலும் அதிகமாகும், ரைஸ் ஆகுது. ஏன்னா விடிய கேட்டே இருக்காங்க. நாங்கள் இங்கே எப்படின்னா பூகம்பம் வராமலே நிலநடுக்கத்தை வந்து உணர்ற மாதிரி இருக்குது. கீழே வந்து தரையில் படுக்கிற மக்கள் வந்து அதை வந்து தெளிவாக உணர்றாங்க. அதே மாதிரி காலையில் சமைக்கும் போதும் பொருட்கள்லாம் அதிரதை வந்து மக்கள் வந்து உணர்றாங்க. அதே மாதிரி நைட்டு குழந்தைங்க பாத்ரூம் அதெல்லாம் போகும்போது என்ன சொல்கிறதுனா நம்மளுக்கு அது சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்க வந்து நைட்டு பயந்துக்கிறாங்க. பாத்ரூம் போனாவே அவங்க பேரண்ட்ஸு யாரையாவது கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா கதவு தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அதனால் குழந்தைங்க கூட நைட்டு பாத்ரூம் எங்கேயாவது போகணுன்னா கூட அந்தளவுக்கு பயப்படுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி டஸ்ட் அலர்ஜி அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு உயிர் நாடியே வந்து ஆக்சிஜன் தான். இந்த பூமி இயங்குறதே உங்களுக்கு வந்து காற்று இருக்கிறனால தான் இந்த பூமி வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த ஆக்சிஜன் வந்து பெருமளவில் அந்த கந்தகம் அது மாதிரி அமிலங்கள் வந்து இது பண்ணுறதுனால ரொம்ப பாதிப்பு அதிகமான அளவில் வந்து மக்கள் வந்து உணர்றாங்க. நீங்களே வந்து புகை வர்றது வந்து நாங்கள் வீடியோஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் பாருங்கள். இவங்க அந்தளவுக்கு உரிமம் பெற்று தான் இயங்கியிருக்கான்னு எங்களுக்கும் தெரியல. இது குறித்து நிறைய காவல்துறையிலையும் சரி மாசு கட்டுப்பாடு வாரியத்துலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் மக்கள் தனித்தனியாக கொடுக்கறதுனால அது யாரும் வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. இது குறித்து நாங்கள் பெரிய அளவில் இது பண்ணலான்னு நினைக்கிறோம். ஏன்னா உயிர் நாடியே காற்று அது மாசுபடுறதுனால தான் நம்மளுக்கு எல்லாருமே வந்து நிறைய விதத்தில் குழந்தைங்களுக்குலாம் வந்து சளியெல்லாம் பிடிச்சா வந்து சரியாத டாக்டர்கிட்ட கேட்டோம். எனக்கே வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது. நானே டாக்டர் போய் பார்க்கும்போது உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி அப்படிங்கிறத இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் எனக்கும் பிரச்சனையாக இருக்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனையை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதுக்கு எப்படியாவது நிரந்தர தீர்வு கிடைக்குங்கிற இதில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை வந்து இது பண்ணியிருக்கோம். நீங்கள் இது நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் இங்கே 1500 வீடுகளுக்கு மேலே இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து பெரிய அளவில் வந்து போராடுற மாதிரி நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த அவங்க உரிமை பெற்று தான் இது பண்ணுறாங்களா? அப்படியே இருந்தாலும் இந்த அளவுக்கு புகை வந்து யாருமே வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அந்தளவுக்கு புகைகள் வந்து வெளியேறிட்டு இருக்கு. அது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.